வணக்கம் நேரில் இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோட ஒரே தாரக மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் சகல ஆரோக்கியம் மற்றும் ஐஸ்வர்யம் கிடைக்கணும் அப்படின்னு அந்த எல்லா வல்ல இறைவனை வேண்டிட்டு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். அதாவது நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம், துணை உணவு பார்த்துட்டு வந்துட்ருக்கோம், மெயின் டிஷ் இதுவும் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்திய உணவில் அருமையான ஒரு விஷயம். ஸோ 3 வேளைக்கும் பிரச்சனை இருக்காது, வீட்லேயும் பிரச்சனை இருக்காது. இப்போ இருக்கிற காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாம் உட்காந்து தரையில் ஆக்சுவலாக உட்காந்து சாப்பிடணும். சரி ஒழிஞ்சு போட்டுமே அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா சலுகை கொடுத்து டைனிங் டேபிள் ஒன்று வந்தது. அழகாக, அதாவது சப்பளம் கட்டி உட்கார்றது அப்படிங்கிறது தான் ஒரு அருமையான விஷயம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறது. அதெல்லாம் போச்சு. உட்காந்து சாப்பிட்றோம், நடந்துனே சாப்பிட்றோம், பபால் மாதிரி தொங்கின்னு சாப்பிட்றோம், என்னமோலாம் பண்ணுறோம் நம்ம. சரி அப்படியே ஒரு பொழுது சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நைட்டு உட்காந்தோம் அப்படின்னா அப்படியே புகார்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். இங்கேருந்து நான் அங்கே அது சாப்பிட்டேன், நான் இங்கே இது சாப்பிட்டேன், அந்த ரெஸ்டாரண்ட்டில் இது கிடச்சிது அப்படின்னு வரும். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு அப்படின்னு நம்மளோட நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க. கேரண்டியாக நீங்கள் வந்து பெனிஃபிட் அடைவீங்க அப்படிங்கிறதுல கண்டிப்பாக எந்த விதமான சந்தேகமே கிடையாது. நாங்கள் சொல்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள். சரி, அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஆஃபீஸுக்கு நீங்கள் கட்டி கொடுக்கறதுக்கு லஞ்சாகவும் வச்சுக்கலாம், ஆர் நீங்கள் நைட் டின்னருக்கு இந்த பிரியாணியை நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப் பிரியாணி. சரி, சூப் பிரியாணி செய்ய தேவையான பொருள்கள்: பாசுமதி அரிசி 1 டம்ளர், வெங்காயம் 2, தக்காளி 2, முந்திரி 5, மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், தனியா தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், வேக வைத்த கொண்டக்கடலை 1 கப், கொத்தமல்லி அரை கப், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் மற்றும் நெய் தேவையான அளவு. பாஸ்மதி அரிசி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20 ஒரு 30 நிமிடங்கள் அப்படிங்கிறது நீங்கள் ஊற வச்சேனே தான் உங்களுக்கு அந்த புலாவ் ஒரு பிரியாணி ஆட்டம் நல்ல பலன்னு வரும். செகண்ட், கொண்டக்கடலை. இன்றைக்கி எடுத்துருக்கிற கொண்டக்கடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நல்ல ப்ரௌன் கலர் வரும் இல்லையா, கருப்பு கொண்டக்கடலை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அது ஒன்று வெள்ளை வெள்ளைன்னு வரும். இன்றைக்கி எடுத்துக்கிற அந்த கருப்பு கொண்டக்கடலை தான் எடுத்திருக்கேன். கொண்டக்கடலை அப்படிங்கிறது எப்போதுமே தெரிஞ்ச மாதிரி விஷயம். 7 ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற போடுங்க. ஊற போட்டு, இதுதான் ஹைலைட்டு, இந்த சூப் பிரியாணிக்கு உண்டான ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக வைக்கிறோம் அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1க்கு இன்றைக்கி நான் 1.5 தண்ணி சேர்க்க போகிறேன். அதாவது புலாவ் பிரியாணிக்கு அதுதான் ஒரு உகந்த விஷயம். ஸோ தண்ணியை பச்சை தண்ணியாக சேர்க்காமல் அந்த கொண்டக்கடலையில் ஒரு அரை உப்பு, ஏன்னா அந்த கொண்டக்கடலையோட அந்த உப்பு சார்ந்து இருந்தால் தான் கொண்டக்கடலைக்கும் அந்த உப்பு அந்த உப்பு சார்ந்து இருக்கும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த அரிசிக்கு நம்ம எப்படி பிரியாணிக்கு 1க்கு 1.5 தண்ணி ஊற்றுவோம், அதே மாதிரி இப்போ நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 இப்போ தண்ணி வரைக்கும் போட்டு அந்த கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஸ்டூ என்ன சொல்லப்படும், தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. அதுதான் இந்த சூப் பிரியாணியோட ஒரு டேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, இதில் இஞ்சி பூண்டு அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஜென்ரலாக சூப்புக்கு நம்ம என்ன சேர்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் சேர்க்கக்கூடிய பழக்கம் இருக்குது. சமயத்தில் பெப்பர் அப்படிங்கிறது கண்டிப்பாக சேர்ப்போம். அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரகம், இதுதான் நம்ம சேர்த்து இன்றைக்கி இந்த சூப் பிரியாணி அப்படிங்கிறத நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சில வளர்க்க வேண்டிய விஷயங்கள், அரைக்க வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஐ நீட் 3 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த குக்கரில் 1 எவ்வளோ அருமையாக இருந்திருக்கு பாருங்கள். அந்த வாட்டர் வந்து வெந்தது வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல் நியூட்ரிட்டிவ் வேல்யூவோடு தான் நம்ம உள்ளே போகுது. இது 2 அகைன் இருக்குது, எனக்கு சரியாக இருக்குது 3. ஸோ இந்த வெந்த கொண்டக்கடலையும் நான் அதோட போட்டிருப்பேன். அதை மாட்டும், அதோட வேலையை ஏற்கனவே வெந்துருச்சு. திருப்பி நம்ம பிரியாணி வந்து ரொம்ப குழைய விட போகிறது. ஆஸ் யூ சே, ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, பிரியாணி அப்படிங்கிறது ஒரு விசில் 1.5 விசில் அந்த வரும்போது அணைச்சிட போகிறோம். அப்பயும் இந்த கொண்டக்கடலை உங்களுக்கு வெந்து குழஞ்செல்லாம் போகாது.
நீங்கள் அதை பயப்படவே வேண்டாம். நீங்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மறந்துடாதீங்க, இந்த மசாலாவுக்கு உப்பு போட்டு அரைக்கும் போது ஏற்கனவே கொண்டக்கடலைக்கு உப்பு சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கால் உப்பு அப்படிங்கிறத நம்ம சேர்த்துருக்கோம். அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டே நம்ம வேலை பார்க்கணும். சூப் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலாக நம்ம வந்து அதோட கன்சிஸ்டன்சி, அதோட பைண்டிங் ஏஜெண்ட்டாக, நல்ல ஒரு திக்கனிங் ஏஜெண்ட்டாக நம்ம வந்து யூஸ் டு ஆட் கார்ன்ஃப்ளவர் என சொல்லப்படும் வெள்ளை சோள மாவு. ஏன்னா சோள மாவு நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. தெர் இஸ் எல்லோ கலரில் ஒரு கார்ன், அதாவது சோள மாவும் கிடைக்குது. அது நிறைய ரோட்டீஸ்லாம் பண்ணுறதுக்கு இது வெள்ளை சோள மாவு சேர்க்க முடியாது பிரியாணி அப்படிங்கிற பட்சத்தில் யூ நீட் ஹேவ் அ நைஸ் ஃப்ளேவர் அண்ட் ஒரு மாஸ் கிடைக்கணும். அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் கொட்டெல்லாம் போகிறதில்ல, முழு முந்திரி பருப்பு. இன்றைக்கி நான் எடுத்துக்கு 2 டம்ளர் அப்படிங்கிறனால 5 சொல்லியிருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒரு பக்கம் அந்த உப்பு போட்டு வேக வச்ச கொண்டக்கடலை தண்ணி, அந்த அரிசிக்கு உண்டான தண்ணி அந்த கொண்டக்கடலையிலே நான் சேர்த்துட்டேன். அப்படி பத்தலைங்கிற பட்சத்தில் கொஞ்சமாக நீங்கள் இதில் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா திட்டமாக அப்படி போடுறேன். அப்புறம் மிளகு, நெய் மற்றும் எண்ணெய் கலவையோட சூடான உடனே அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் வதங்கும் போதே என்ன பண்ணியிருக்கேன் நான், அப்புறமா சீரகம் அதோட மிளகை நான் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள், இன்னும் என்ன சேர்க்கல, மல்லித்தூள். ஓகே, காரத்துக்கு சிவப்பு மிளகாய் தூள் பார்த்து சேருங்க. மிளகும் சேர்த்துருக்கோம். அந்த 2 கப்புக்கு எவ்வளோ அரிசின்னு ரொம்ப கொதிக்க காரமாக இருந்தாலும் டேஸ்ட்டு நமக்கு கஷ்டமாயிடும். அப்புறம் தக்காளி, கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம் அந்த தக்காளி குக்காகிறதுக்காக. அவ்வளோதான். இந்த டயத்தில் தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. கொத்தமல்லியை சேர்த்துடலாம். புதினா இருந்தாலும் இந்த பிரியாணிக்கு நீங்கள் சேர்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா சூப்பில் ஜென்ரலாக மேலே பார்த்தீங்கன்னா அப்படி கொத்தமல்லி போட்டு கொடுப்பாங்க. அதனால் ஐ எம் ஜஸ்ட் ஆடிங் கொத்தமல்லி. நல்லா தாராளமாக நல்லா சேருங்க கொத்தமல்லி. அதாவது ஒரு நைட்டே ஊற வச்சு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் கொஞ்சமாக அதுக்கு தேவையான கால் உப்பு போட்டு வேக வச்சு தண்ணியோட, அதாவது எவ்வளோ அரிசிக்கு தண்ணியோ அவ்வளோ தண்ணியோடு சேர்த்து வேக வச்சு தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்டூ என சொல்லப்படும் அந்த கொண்டக்கடலை தண்ணியை நான் கொட்டலை. திருப்பி ஒரு கடாயை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் மற்றும் நெய் போட்டுட்டு என்ன பண்ணேன், முதல்ல வெங்காயத்தை நல்லா வதக்கினேன். வெங்காயம் பாதி வதங்கிட்டே இருக்கும்போது முதல்ல முந்திரி பருப்பும் நீங்கள் சேர்க்கலாம், உங்கள் இஷ்டம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது நீங்கள் அப்புறம் முந்திரி பருப்பு சேருங்க. அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், அப்புறம் சிவப்பு மிளகாய் தூள், கரம் மசாலா மற்றும் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா அந்த டொமேட்டோஸ், அந்த தக்காளி நல்லா குக் ஆகணும். இதுக்கு நான் இன்னும் உப்பு சேர்க்கலை. ஸோ அதுக்கப்புறம் கொத்தமல்லியை நல்லா நறுக்கி லிபரலாக நல்லா போடுங்க. நீங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த ஸ்பூனில் வரவே வராதுங்க எனக்கு. அது பார்த்தீங்கன்னா இந்த கை திட்டம் இந்த அள்ளி 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 கொட்டி ஸ்பூனில் போட்டால் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு விடுவோமேன்னு ஒரு பயம் எனக்கு. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பழக்காமல் வச்சுக்கோங்களேன். இது நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா நான் ஆரம்பித்து நான் நல்ல மையாக அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான பொருள்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போதும் போல் கடன்னு அதுக்கு உண்டான அழகான ஒரு டைரி நீங்கள் ரொம்ப வருஷம் முன்னாடியே போட்டு வச்சிட்டீங்கன்னு தெரியும். அந்த டைரியில் நீங்கள் அழகாக தேவையான பொருள்கள் மற்றும் செய்முறை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிகிட்டே இருங்க. நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சூப் பிரியாணி செய்ய தேவையான பொருள்கள்: பாசுமதி அரிசி 1 டம்ளர், வெங்காயம் 2, தக்காளி 2, முந்திரி 5, மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், தனியா தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், வேக வைத்த கொண்டக்கடலை 1 கப், கொத்தமல்லி அரை கப், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் மற்றும் நெய் தேவையான அளவு. கண்டிப்பாக இந்த பிரியாணி உதிராக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1.5 ஸ்டீம் அதுக்கப்புறம் சின்னதில் வச்சுட்டு 2 ஸ்டீமுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. நீங்கள் 3 ஸ்டீம் 4 ஸ்டீம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது பிரியாணி வெண்பொங்கல் குழ 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 குழன்னு ஆகிடும். உதிராக வரணும்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த திங். இன்னொன்று, இந்த கொதிச்சு வரும்போது தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் ஒரு 1 ஸ்பூன் பட்டரும் போட்டிங்கன்னா இன்னுமே ரைஸ் நல்ல பொல பொல பொலன்னு உதிராக வரும்.
இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி அரைச்சி அந்த விழுதை இதோட நம்ம சேர்க்க போகிறோம். இந்த டயத்தில் நீங்கள் உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த தண்ணியோடு சேர்க்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக கலந்துடும். ரொம்பவே நல்லா இருக்கு ஸ்மெல். இட் இஸ் ஸ்மெல்லிங் ஸோ குட். ஸோ கரெக்டாக இருக்குது. இந்த டயத்தில் நம்ம ஏற்கனவே அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கு, களைஞ்சி நல்லா ஊற வச்சுருக்கிற அந்த பாஸ்மதி பாருங்கள் நல்ல பபிள்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த டயத்தில் இந்த அரிசி இதோட சேர்க்குறோம். கொண்டைக்கடலை வந்து நிறைய ப்ரெஷர் குக் பண்ணணும். நீங்கள் பயந்துடாதீங்க, ஏற்கனவே வெந்த கொண்டையில் திருப்பி போட்டு இந்த அரிசியோட வேகும் போது குறைஞ்சிருமா? 100% குறையாது. இதுக்கு நான் கேரண்டி. ஸோ இந்த டயத்தில் என்ன பண்ணணும், நம்ம நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம விசில் போட்டாச்சு. நல்லா கொதிக்கிற அந்த மசாலாவில் தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணியிருக்கோம். விசில் போட்டாச்சு. ஜஸ்ட் வெயிட் ஃபார் 2 அதாவது 2 விசில் வந்துட்டானா உங்களுக்கு போதும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா கண்டிப்பாக குழஞ்சிடும். அகெயின் உடனே போய் நீங்கள் தண்ணியில் காமிச்சிங்க அப்படின்னா ஒன்று ஒத்தையாக வேகாமல் மூழ்கிட்டுருக்கும் அந்த ப்ரெஷர்லாம் இறங்கி உடனே. ஸோ ப்ரெஷர் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து நீங்கள் ஓரமாக அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பலன்னு வரணும்னு சொன்னதுக்காக இல்லையா, உடையாமல் அந்த அரிசி எவ்வளோ அழகாக எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 2 ப்ரெஷர் குக் வந்தோடனே உங்களுக்கு அருமையான சூப் பிரியாணி சுட சுட தயார். இதுக்கு வந்து நீங்கள் ஒன்றுமே வேணாம், ஒரு ராய்த்தா அப்படின்னு ஒரு வெங்காய பச்சடி இருந்தால் பரவாயில்ல. அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் பிளெயின் கர்ட், அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் போட்டு பீட் பண்ணிவிட்டு இந்த பிரியாணி வித் தட் கர்ட், கொஞ்சமாக சால்ட், கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சுகர் போட்டு சேர்த்து அந்த கேர்டே வந்து இதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், தேவாமிர்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸ், அதுக்கப்புறம் அப்பளம் கிப்ளம் ஆல் சப்ளம்ஸ், இது வந்து உங்களோட சாய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சுட சுட பிரியாணி வரதுக்காக நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். 2 விசில் வரதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் அதோட ஸ்டீம் ஆவி எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு இப்போ திறந்து பார்க்கலாம். நம்மளை கழுத்திருக்காமல் ஒழுங்காக பொலன்னு வந்திருக்கா அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து இப்படி சென்டரில் இதெல்லாம் குத்தாமல் ஜென்ரலாக பிரியாணியோட ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர்ஸை இப்படி முதல்ல இப்படி பண்ணி விட்டுக்கோங்க. சரியா? பண்ணி விட்டுட்டு இதை இப்படி நகர்த்தி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த 100% ரொம்பவே ஒத்தையாக வந்து நீங்களே பார்க்கலாம். நல்ல லாங் கிரெயின் பாஸ்மதி ரைஸ் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நல்ல அந்த கார்னர்லேருந்து நீங்கள் எடுக்கணும், நடுவுலேருந்து குத்தி எடுக்கக்கூடாது. எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்ல ஒத்தையாக அந்த அரிசி வந்திருக்கு, ரொம்பவே நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நீங்கள் பச்சை அரிசி பழக்கம் நோ ப்ராப்ளம், புழுங்கரிசி பழக்கம் நோ ப்ராப்ளம், சோனா மசூரி, அப்புறம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்மதி இல்லாமல் லாங் கிரெயின் ரைஸ்னு மார்க்கெட்டில் கிடைக்குது. அது டெய்லியே சமைக்கிறதுக்கு அதுவும் பண்ணலாம், பாஸ்மதியும் பண்ணலாம். உங்கள் சௌகரியம். எண்ட் ஆஃப் த டே இந்த கொண்டைக்கடலை, இந்த மசாலா வகைகள் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் இந்த சூப் ரைஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப் பிரியாணி அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் பிளெயின் சூப் ரைஸ். என்ன நேயர்களே, இன்றைக்கி செஞ்சு காமிச்ச சூப் பிரியாணி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை மற்றும் இல்லைங்க, எங்களோட ஆசை மற்றும் பேராசை மற்றும் அன்பு கட்டளை அப்படின்னு நான் சொல்லுவேன். மீண்டும் ஒரு சுவையான மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ரமேஷ் கணபதி. வணக்கம்.